இவ்வளோ பில்டப்பாக பாடி இருக்கு. நம்ம நிறைய பேர் உங்களெல்லாம் நான் ரொம்ப காலமாக பார்த்துக்கிறேன் சார். அது சொல்லும்போது நமக்கு வலிக்குது. நமக்கு என்ன வயசாகிடுச்சு சார். ரொம்ப சீனியர் இருக்கும்போது ஏதோ பிவி சின்னப்பா காலத்தில் நான் கிளா படித்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. உங்கள் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு நார்மல் எனர்ஜியான பர்சன் தான். இந்த நேர்முகத்தில் நிறைய புதுமுகம். அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, புதுமுகமாக நீங்கள் வரும்போது உங்களுடைய கனவுகள் ஆசை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடந்து போக வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதை யோசிச்சுங்க. ஏன்னா ஒரு உச்சத்தில் சொல்லணும்னா நான் நினச்ச முதல் படம் ஆண் பாவம் ப்ரொஜெக்ஷன் பிரமாதமாக இருக்குது. எல்லாம் கை தட்டுறாங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வந்தோடனே என்ன பாராட்டு போகிறாங்கன்னா முதல்ல ஒருத்தர் வந்தார், நீ ஏன் நடிச்சேன் ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் ஒரு நல்ல நடிகர்லாம் பண்ணுறோம் என்ன தெரியான்னு போயிட்டு எனக்கு அப்படியே போயிடுச்சு, பலூன் காற்று போன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துக்கு வியாபாரம்லாம் பெருசாக ஆகலை. இல்லை ப்ரொடியூசர் ரொம்ப டென்ஷனு. அவர் வீட்டு பத்திரம்லாம் கொண்டாந்து போட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. கற்பூரம் போய் சொன்னாங்க பொட்டிக்கு, கை காலெலாம் நடுங்குது. அப்புறம் ஓன் ரிலீஸு பல்லாவரத்தில் தேடு வாங்க அப்படின்னா நான் வரல வாங்க வாங்க கூப்பிட்டு நம்ம காரை தூக்கி போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. போனால் தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கு காதல் கசதியாக பாட்டு. நான் அந்த பிரிண்ட்டே பார்க்குறேன், டல்லாக இருக்க பிரிண்ட்டு ஆர்வா பிரிண்ட்டு டல்லாக இருக்குன்னு பார்க்க போனால் டக்குன்னு தேட்டரில் திரும்பி பார்க்குறேன், பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் உட்காந்துறாங்க. 20 பேர் தான் தேட்டரில். நான் அப்படியே ஆட ஆரம்பிச்சுட்டு ப்ரொடியூசர் மனசுக்குள்ளே அழுகுறாரு. நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா மடியில் விழுந்து நான் நடித்து படத்தை கெடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுகுறேன். அதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட் பேசுகிறார், சார் அபிராமிலேருந்து பேசுகிறேன். நான் சார் சூப்பர் டாக்குண்ணா, நான் தான் காலையிலேயே டாக்கு பார்த்துனேன் பல்லா வச்சேன். அப்புறம் இல்லை சார் வாங்க. அப்புறம் மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடுத்தோன்னே பார்த்தேன் சார் படம் நல்லா தான் போகுது இன்டர் வரைக்கும். ஆனால் படம் எவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக அபிராமி இல்லையா உங்கள் படத்துக்கு வந்த கூட்டம் இல்லை, படிக்காதவங்க படத்துக்கு வந்த ஓவர்ஃப்ளோ தான் வந்திருக்கு. நீங்கள் வரீங்களா தெரிஞ்சு உடனே போய் கேட்டு போகிறேன். தியேட்டரில் சத்தம், நான் ஓடுறேன், கத்துறாங்க, நல்லா இருக்குன்னு கத்துறாங்களா நல்லா இருக்குன்னு கத்துறாங்களா ஒரே கன்ஃபியூஸ். ஒரு பையனை பார்த்தான், நீ தான் அது அப்படின்னா இதில் ஒரு கைது போடணும் டேட்டு வந்துருக்கேன் மாடி டேட்டு. அன்னைக்கு தான் மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் நான் நடிகேன். நம்மளை 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, 1000 கலடா பண்ணுவாங்க, குத்துவாங்க, சொல்லி கிளி பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லை, அது மக்களால். அதே பல்லாவரம் தேட்டருக்கு நான் நைட் ஷோ போகிறேன், இந்த கல்லுவடைகள்லாம் போகிறாங்க, கெட்ட வாரத்தில் என் பேர் சொல்லி போகிறாங்க, எவ்வளோ ஒரு சாட்சி. அதுதான் நமக்கு பாராட்டு. நம்மளை திட்டுறது தான். பல விஷயங்களை தாண்டி வரணும். வந்த பிறகு நிறைய விஷயம் சந்திக்க வைக்கணும். இப்போ சமீபத்தில் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். நிஜமாக அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஒரு இன்பிட்வீன் ஃப்ளோரில் ஒருத்தர் லிஃப்ட் தந்தார். என்ன பார்த்தார், அவருக்கு அப்படி ஷாக்கு. சார் இப்போ தான் சார் உங்களை உயிரோட பார்க்குறேன். அவர் சொல்ல வந்தது என்னன்னா, சினிமாவில் தாங்க உங்களுக்கு பார்த்துருக்கேன், நேரில் பார்க்கணும். ஆனால் இப்படி இருக்கும், நிறைய பேர் திடீர்னு பார்ப்பாங்க. பார்த்தோன்னே ஏதாவது சொல்லணுன்றாங்க. இன்னும் அவன் படமே இப்பெல்லாம் வரதே இல்லை. சமீபத்தில் என்ன படம் பார்த்தீங்க? நான் படம் பார்த்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, உங்கள் படம்லாம் நல்லா இருக்குங்க, காமெடியாக இருக்குங்க, இப்போ நிறைய நடிகை இதை சொல்ல வரதான் அவர் நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தோன்னா அந்த அதிர்ஷ்டம் வேறு என்ன சொல்லுவார். இதெல்லாம் நம்ம வேறு டப்பிங் பண்ணி பார்க்கணும். மனசுக்குள்ள காயப்படாமல் வெற்றி உண்டே குறிக்கொண்டு போகிறோன்னா நிச்சயமாக வரலாம். முரளிகிருஷ்ணா சார் ஒரு அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். உண்மை என்னென்னா அதிர்ச்சி ஆகாத ஒரு ஆள், எதுவாக இருந்தாலும் அப்படியா இருந்தேன். நான் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது திடீர்னு வேற ஒரு படத்துக்கு மீசி எடுக்கணும். இவர்கிட்ட சொன்னோம், என்ன சொல்ல போகிறாரு சார், அவர் கண்டுபிடிச்சி சார் எங்கள் படத்தில் என்ன சொன்னால் அந்த படம் போயிருக்கணும் பயந்துட்டு சார் மீசி எடுக்கணும் ஒரு படத்தில் இருக்கணும். அதுக்கு நாங்கள் உங்கள் மேக்கப்னு சொல்லிட்டு ஒரு டூப்ளிகேட் மீசி ரெடி பண்ணி வச்சுங்க, இதை எடுத்து போட்டிங்க. ஈஸியாக ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதிர்ச்சி ஆகாமல் ஷூட்டிங்கில் கூட அவர் வரல பரவாயில்லப்பா இதை வச்சு வச்சுக்குவோம். இது ஒரு இயக்குனருடைய ஒரு புத்திசாலித்துடைய உச்சம். அது வரல இது வரல அப்படிலாம் கிடையாது. அப் டு டேட்டா நீங்கள் எல்லாமே சொல்கிறாங்க, அப் டு டேட்டாக இருக்கணும்னு. எனக்கு தெரியும் டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளோ வேகமாக வந்துருக்குது. நம்ம கேமரா கண்டுபிடிக்கல, லைட் கண்டுபிடிக்கல, ஃபிலிம் கண்டுபிடிக்கல, ஒரு ட்ராலி ட்ராக்கு பட்டர் பேப்பர் கூட கண்டுபிடிக்கல. ஆனால் நம்மளால் நல்ல சினிமா எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு அன்பு தெரியும், காதல் தெரியும், பாசம் தெரியும். இதெல்லாம் வச்சு படம் பண்ணால் எப்போவும் ஜெயிக்கலாம். அவர் அந்த ரூட்டில் தான் போகிறார். என்ன டெக்னாலஜி வந்தாலும் சரி நம்ம கரெக்டாக ஒரு கதை சொல்லணும். எனக்கு ஒரு சிபிஐ ஆஃபீஸில் எனக்கு அதில் கேரக்டர் கொடுத்துருவார். எவ்வளோ தைரியம். என்ன வந்து ஒரு போலீஸ்காரரை பார்க்கறதுக்கு இவன் எங்கேயா போலீஸ்காரர் பார்க்க ஒரு சிபிஐ ஆஃபீஸர் கொடுத்து நடிக்க வச்சுக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அப் டு டேட் பேசுங்க. எங்களுக்கும் தெரியும் ஒய்ஃபுக்காக மட்டுமே பணம் சம்பாதிக்கிற காலத்தில் தான் நான் வந்தேன்.
இப்போ ஒய்ஃபைக்கும் காசு பறிக்கிற காலத்தில் இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு சார் மியூசிக் ஒன்றும் இல்லை. நான் வந்து முதல் சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே மியூசிக்கால் தான். நான் வயல் கற்றுக்கிட்டேன். தமிழ் கல்லூரியில் 2 வருஷம் வயல் கற்றுக்கிட்டேன். டிப்ளமாலாம் கொடுத்துருக்காங்க. இசை செல்வம் பட்டம் கொடுத்தாங்க. இப்படிலாம் விபத்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்த பிறகு மியூசிக் பண்ணோம். யாராவது ப்ரொடியூசர் வந்தால் இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுவேன். நீங்கள் நடிச்சுட்டு வேலையை பார்த்து போங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணால் அதோட போங்க, மியூசிக்லாம் வேணானாங்க. எங்கள் மாமனார் படம் எடுத்தார். அது இதை விட்டால் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் விட்டேன். அவர் பண்ணுங்கன்னு சொல்ல, பண்ண வேணான்னு சொல்ல. சைலண்ட் ஆக்டர் பொண்ணு கொடுத்தாரு. நெத்தியடின்னு படம் நான் தான் மியூசிக் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட யாரும் வந்து நீங்கள் ஏங்க மியூசிக் பண்ணலன்னு கேட்கவே இல்லை. நம்மளுடைய இசை ஆற்றல் அப்படி இருக்கு. ஏன்னா நமக்கு எது தெரியும், நான் ஒரு எதா இந்த மாதிரி முடிவு சொல்லுவாங்க, அப்போ உஷாராயிடணும். எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக வச்சுக்கணும். நமக்கு என்ன தெரியுன்றதை விட என்ன தெரியாதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு படம் ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதில் ஹீரோயின் எவ்வளோ கோபமாக இருப்பாங்க. கோபமாக அந்த ஹீரோயின் கடைசியில் சொல்லுவாங்க, நான் இப்போ தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், சாரிங்க அப்படின்னோடனே நான் சந்தோஷத்தை கூடி போய் அவளை கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றணும். இது ஸ்கிரிப்டில் எழுதிட்டேன். அந்த ஸ்கிரிப்டில் நடிக்கிறதுக்கு அப்புறம் யாருன்னா குஷ்பு. நான் ஷார்ட் வச்சுட்டேன். ஓடி போய் கட்டி பிடிச்சி தூக்கி சுற்றுறோம். தேவையா இது நடக்கிற காரியமா? டக்குன்னு சொன்னேன், மேடம் நீங்கள் என்ன தூக்கி சுற்றுறீங்களா? ஓகே சார் ரெடி ஷார்ட் வச்சேன். கடற்கடமை வந்து தூக்கி 4 சுற்றி சுற்றிக்கிட்டு கீழே போட்டாங்க. ஷார்ட் வச்சோன்னே அசிஸ்டன்ட் வந்தார். சார் ஒரு ஹீரோயின் உங்களை தூக்கி சுற்றுறாங்கன்னா என்ன சார் இமேஜில் அப்படின்னா, இமேஜை விட உயிர் முக்கியா ஏதாவது அப்படி இருக்கு அப்படின்னு சமாளிச்சிட்டோம். அதுக்காக இயக்குனர் முரளிகிருஷ்ணன் வந்து அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டு கடுன்னு சொல்லி யார் மேலேயும் இல்லை. ஒரு வார்த்தை கடுப்பா அறிவு இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க மனசு வலிக்கல. அதை சொல்லாமே அதை கூட சொல் என்னையா அறிவு இருக்காயா அப்படி தான் சொல்கிறாரு. சொல்லிடுறாரு அறிவு இருக்கா. ஆனால் நாசிக்கா சொல்கிறாரு. இப்படிப்பட்ட கலைஞர்கள் வெற்றி அடையணும். அப்போ தான் சினிமா பிரமாதமாக இருக்கும். எல்லாருமே இந்த மகிழ்ச்சி இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடும்போது நாங்கள் பார்க்கணும். நன்றி வணக்கம்.